இதெல்லாம் வந்து இப்போ அரகுவல்லி பூ. ம், ம், இதெல்லாம் வந்து நாளைக்கு தான் இறங்கணும். ம், ம். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறது இன்னைக்கு அரகுவல்லி. முனையில வெள்ளையா இருக்கிறது ஆமா. ரோஸா இருக்கிறது அடைக்க முடியாது. இதெல்லாம் வந்து நாளைக்கு தான் பூ. இது வந்து நம்ம திருத்தணிலே கிடைக்குது. இதுல ரகம் எதனா இருக்குங்களா ஜாதி மல்லியில? இல்லை, இது ஒரே ரகம் தான். கண்ணு வாங்கிட்டு வந்தீங்க, எத்தனை கண்ணு வாங்கிட்டு வந்தீங்க? இது வந்து 400 கன்று வாங்கிட்டு வந்தோம். 70 சென்ட்டுக்கு 400 கண்ணு தேவைப்படுமா? அது ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு பூ வரும். அந்த 6 மாசத்துக்கு பூவே வராது. பூ 6 வரும் மாசம் தொடர்ந்து. ஆமாம், 6 மாதம் பூ வரும், 6 மாதம் வராது. இல்ல நான் ஒரு கண்ணு வாங்கிட்டு நட்டுட்டீங்க, நட்டா 6 மாசத்துலேருந்து பூ வர ஆரம்பிச்சிடும். பூ வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த 6 மாசத்துக்கு ஒண்ணுமே வருமானம் இருக்காது. அப்போ இந்த நிலத்தை என்ன பண்ணுவீங்க? இதில் வேர்க்கடலை போட்டோம். வேர்க்கடலை நடுவில் போடலாம். அந்த மாதிரி கணக்கு போடணும். ஒரு 7 கிலோ 8 கிலோ வரும். டெய்லி 7 கிலோ 8 கிலோ? டெய்லி 7 கிலோ 8 கிலோ வரும். எத்தனை மாசத்துக்கு வரும் அது 7 கிலோ 8 கிலோ? ஒரு 2 மாதம் வரும். அதுக்கப்புறம் 1 கிலோ 1.5 கிலோ கண்டினியூவாக அந்த 4 மாதம் வரும். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்களேன். நாகராஜ், ஆர்வியன்கண்டி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? விவசாய தொழில் தான். எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க? ஒரு 10-15 வருஷமா விவசாயம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி விவசாயம் தான். அப்பா இருந்தது விவசாயம். இப்போ 15 வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி இயற்கையா செயற்கைங்களா? இயற்கை விவசாயம். இயற்கை, முழுக்க இயற்கை தான். எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கீங்க உங்களுக்கு? ஒரு 2 ஏக்கரா இருக்கு. 2 ஏக்கர்ல என்னென்ன பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாதி வச்சிருக்கிறோம், சாமந்தி, முல்லை, சம்பிங்கி. பூ மட்டும் தான் பண்றீங்களோ? ஆமா ஆமா. ஏன் இந்த சிறுதானியம், கரும்பு, நெல் ஏன் அதெல்லாம் பண்ணல? என்ன காரணம்? அது மண், அந்த மாதிரி மண், தண்ணி வசதி கொஞ்சம் இல்லை. இது என்ன மானாவாரி பயிர் மாதிரி மழையை பிடிச்சே வளைஞ்சிரும். ஆமா, அதுக்காக இது பூ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரிங்க. இப்போ இது என்ன பூ? ஜாதி மல்லி தானே? ஜாதி மல்லி. இப்போ ஜாதி மல்லி பத்தி நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன், அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. இது எத்தனை ஏக்கர்ல ஜாதி மல்லி பண்ணிருக்கீங்க? 70 சென்ட். 70 சென்ட்ல. சரி, இது கண்ணு எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இது நீங்க இது வந்து நம்ம திருத்தணிலே கிடைக்குது. இதுல ரகம் எதனா இருக்குங்களா ஜாதி மல்லியில? இல்ல, இது ஒரே ரகம் தான். கண்ணு வாங்கிட்டு வந்தீங்க, எத்தனை கண்ணு வாங்கிட்டு வந்தீங்க? இது வந்து 400 கன்று வாங்கிட்டு வந்தோம். 70 சென்ட்டுக்கு 400 கண்ணு தேவைப்படுமா? வாங்கிட்டு வந்து என்ன அப்படியே நட்டுட்டீங்களா? பள்ளம் தோண்டி நட வேண்டியது. எவ்வளோ அடி நோண்டுனீங்க இதுக்கு? ஒரு அடி இல்லை, அதுக்குள்ள போதுமா? அது ஒரு அடி போதுமா? போதும். ஸோ கண்ணு நடத்துக்கு முன்னாடி இந்த நிலத்தை எதனா தயார் பண்ணணுமா? ஆமாம், நல்லா ஏறு ஓட்டி நல்லா காஞ்சி பிறகு பள்ளம் தோண்டி செடி வச்சு. ஏன் ஏர் ஓட்டணும்? என்ன காரணத்துக்காக ஓட்டுறோம் அது சொல்ல முடியும்? அப்பதான் பில்லு கில்லு எதுவும் இல்லாமல். அது ஒரு காரணம் இருக்கு. சரி, வாங்கிட்டு வந்தீங்க, அப்படியே நட்டுட்டீங்க. நடும்போது அந்த குழிக்குள்ள எதனா உரங்க எதனா போட்டீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை, வெறும் தண்ணி மட்டும் விட்டா போதும். நான் அது துளுப்பு ஆகி வந்த பிறகு நம்ம இயற்கை உரம், மாட்டு சாணம் இதெல்லாம் வச்சு இது பண்ண வேண்டியது. சரி, எப்போ துளிர்ப்பு எப்போ வரும் அதுக்கு? இது வந்து கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆகுது இந்த பூவுக்கான சீசன். எத்தனை மாதம்? கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வருது. தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஆடி ஆவணிலே ஸ்டார்ட் ஆகும். ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆகுது, பிப்ரவரி மாதம் வரைக்கும் வருது. இப்போ நடுறீங்கன்னா அடுத்த கார்த்திகை வருதுன்னா கார்த்திகை அப்பயே ஸ்டார்ட் ஆகிடுமா? இல்லை எதனா வருஷங்கள் 2 வருஷம்? அவ்வளோதான். இது இப்போ முடிகிற சீசன். இப்போ பிப்ரவரி மாதம் முடிஞ்சிடும். இல்லை, நான் அது கேட்கல. நீங்கள் நட்ட எத்தனாவது மாதத்துலேருந்து பூ பூக்க ஆரம்பிக்கும்னு கேட்குறேன். செடி நட்டுட்டீங்க, அது ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு பூ வரும். அந்த 6 மாதத்துக்கு பூவே வராது. பூ 6 மாதம் தொடர்ந்து. ஆமாம், 6 மாதம் பூ வரும், 6 மாதம் வராது. இல்லை, நான் ஒரு கண்ணு வாங்கிட்டு நட்டுட்டீங்க, நட்ட 6 மாதத்துலேருந்து பூ வர ஆரம்பிச்சோம். பூ வர ஆரம்பிச்சோம். அப்போ அந்த 6 மாதத்துக்கு ஒன்றுமே வருமானம் இருக்காது. அப்போ இந்த நிலத்தை என்ன பண்ணுவீங்க? இதில் வேர்க்கடலை போட்டோம். வேர்க்கடலை நடுவில் போடலாம். அப்புறம் என்ன பயிர் பண்ணீங்க? அவ்வளோதான், வேர்க்கடலை போட்டோம். வேர்க்கடலை போட்டு எடுத்தீங்க. எவ்வளோ போட்டு எடுத்தீங்க? போட்டோம் ஒரு 7 மூட்டை 8 மூட்டை. என்ன ரகம் பண்ணீங்க ஞாபகம் இருக்குங்களா? வேர்க்கடலை வந்து நம்ம நாட்டுக்காய் சிவப்பு பருப்பு வரும். ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக தான் இருக்கும். டேஸ்டாக இருக்குது. விதை நீங்கள் வச்சுருந்தீங்களோ? ஆமாம். விதை இப்பயும் உங்ககிட்ட இருக்கு? இப்போ இல்லை. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு எவ்வளோ எடுத்தீங்க? ஒரு 7 மூட்டை. அப்படி 7 சென்ட்டில் 7 மூட்டை எடுத்தீங்களா? சரிங்க, ஓகேங்க. சரி, இப்போ 6வது மாதம் பூ வந்துருச்சு. இதில் நோய் தாக்குதல் எதனா உண்டா இந்த இதில்? இது பூச்செடியா? இந்த பூச்சி. ஆமாம், இந்த மாதிரி போயிடும்.
இந்த மாதிரி என்ன நோய் இது தெரியுமா அது? இது வந்து சொறி ஏறுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப என்ன இதுக்கு வேலை பண்ணுவீங்க நீங்க சரி பண்றதுக்கு? மருந்து இன்ட்டு மீன் அமிலமா அது கொடுத்தாலே சரியாயிடுமா அது? சரியாயிடும். சரி, பூ பறிக்கிறீங்க. நீங்க சொன்னீங்க 6வது மாசத்துல பூ ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பத்துல எவ்வளவு மகசூல் வருது உங்களுக்கு? ஆரம்பத்தில் ஒரு 25 சேரு 30 சேரு அப்படி வரும். சேர்வனா என்ன புரியல எனக்கு. ஒரு கிராம் 300 கிராம் ஒரு சேரு. ஓ, 300 கிராம் ஒரு சேர். ஆமாம், அது மாதிரி கணக்கு பண்ணோம். ஒரு 7 கிலோ 8 கிலோ வரும். டெய்லி 7 கிலோ? டெய்லி 7 கிலோ 8 கிலோ வரும். எத்தனை மாசத்துக்கு வரும் அது 7 கிலோ 8 கிலோ? ஒரு 2 மாசம் வரும். அதுக்கப்புறம் 1 கிலோ 1.5 கிலோ கண்டினியூவா அந்த 4 மாசம் வரும். டெய்லி வந்துட்டு இருக்குமா? டெய்லி வரும். அந்த 6 மாசம் டெய்லி வரும். அப்ப எங்க எடுத்துட்டு போய் பூ எங்க? திருத்தணி பூ மார்க்கெட் போகும். போனோன்னு நல்ல விலை கிடைக்குதா? இந்த பூ பறிக்கிறதுக்கு எதனா நேரம் காலம் எதனா இருக்கா அதுல? அதெல்லாம் எதுவும் இல்லை. காலையில் வந்துடுவோம். காலையில் ஒரு 6 மணிக்கு வருவோம். ஆளுங்க அதிகமாக இருந்தால் சீக்கிரத்தில் பறிப்போம். ஆள் கம்மியாக இருந்தால் 12 1 கூட ஆகும். காலையில இருந்து பறிக்கிறதுக்கு? ஆமாம், 12 1 ஆகும். இந்த விவசாயத்தை நீங்க உங்க ஒரே ஆள பண்ண முடியாது? அதை எதுக்கு இந்த பூ பறிக்கிறது உங்க குடும்பத்துல இருக்கவங்களே பண்ண முடியாதா? பண்ண முடியாது. ஆட்கள் நிறைய தேவையோ? ஆமாம், ஏன்னா சீக்கிரமா எடுத்துட்டு போனதுக்காக. இப்ப பூ பறிக்க இந்த பூ வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு எப்படி உங்களுக்கு பூ பார்த்தா தெரியும்? சொல்ல முடியுமா காமிச்சு? புரியல. இப்படி பறிக்க வேண்டியது இல்ல, பூ பறிக்கிறது இந்த பூ இப்ப பறிச்சிடலாம், இது நாளைக்கு பறிக்கலாம்னு ஒண்ணு இருக்கும்ல, அது கேக்குறேன். இது வந்து நாளைக்கு பறிக்கிறது. எப்படி பார்த்தா தெரியும் நம்மளுக்கு? இது வந்து பூத்த மாதிரி இருக்கும் சைஸ். இந்த அந்த செடிக்கு வாங்க காட்டுறேன். இதெல்லாம் வந்து இப்போ அறக்க வேண்டிய பூ. இதெல்லாம் வந்து நாளைக்கு தான் அறக்கணும். இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிறது இன்னைக்கு அறக்க வேண்டிய. மணில வெள்ளையா இருக்கிறது ரோஸா இருக்கிறது அரைக்க முடியாது. இதெல்லாம் வந்து நாளைக்கு தான் பூ. இது மட்டும்தான் பறிக்கணும். சரி, இப்ப இந்த பூ பூத்திருக்கு அதெல்லாம் இது வந்து நம்ம பார்வைக்கு மிஸ் ஆகுறது. பறிக்காம விட்டுறது பூத்துறது. அது எடுக்க மாட்டாங்க. சரி, இந்த பூ எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லா இதுக்கும் பயன்படுத்துறாங்க. தலைக்கு வச்சுக்க செய்ய. சென்ட் கம்பெனி எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா அது? சென்ட் கம்பெனி? ஆமா, அங்கேயும் போகுது. சென்ட்டுக்கு அதிகமான யூஸ். இப்ப சென்ட் கிடையாது, இப்ப வந்து குறைஞ்சிச்சுல்ல. இதுல முழுகுல எதுவும் கிடையாது. கை அரிக்கிறது அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. எதுவும் கிடையாது. எவ்வளவு பறிச்சிருக்கீங்க? அதை காட்ட முடியுமா அப்படியே? நீங்க இல்லையா? அப்படியே காட்டுங்க. சரிங்க, நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. ஜாதி மல்லின்ற ஒரு பயிரை பத்தி சொல்லியிருக்கீங்க. இந்த பயிருக்கு தண்ணி நிறைய தேவைப்படுமோ? முதல்ல இது மாணவர்கள் வளர்ந்த பயிர், நிறைய தேவைப்படாது. தண்ணி தேவைப்படாது. சரிங்க, நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துங்க. பசுமை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்க.